ஒரு வில்லன் சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க. ஆனா லவ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு லவ்வ தான் நான் இப்ப சொல்லப் போறேன். நான் ஒன் பீஸ்ல இருக்க சென்யோர பிங்க பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவரோட லவ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த பக்கம் ஒரு ஹார்ட் பிரேக் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அவர் ஒரு பொண்ண லவ் பண்ணுவாரு. உண்மை சொல்லியெல்லாம் இல்ல. ஏன்னா இவரு ஒரு பைரட் ஆச்சே. சோ அதனால அவரு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் பேங்க்ல வேலை செய்றவன்னு சொல்லி லவ் பண்ணுவாரு. அவங்களோட லவ் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ்வா இருக்கும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறக்கும். அப்புறம் அது இறந்து போயிடும். அது இல்ல மேட்டர். அதுக்கப்புறம் நம்மாள் ஒண்ணு பண்ணுவாரு. தான் ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்காக அந்த குழந்தை மாரியே டைப்பர் போட்டுக்கிட்டு, வாயில அந்த இது வச்சுக்கிட்டு ஒரு ஊரே சிரிக்கும். எல்லாம் சிரிப்பாங்க. யார்றா இவன்? என்னடா பண்றான்னு சொல்லி சிரிப்பாங்க. ஆனா அவன் கிடக்குறான்டா உயிரடி. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. என் ஒய்ஃப் தான்டா எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. சோ அந்த டைம்ல போய் ஒய்ஃபோடயே இருந்து இருந்து அப்படியே இருப்பாரு. வாட் எவர் இட் இஸ். எனக்கு யார் பார்த்தா என்ன பண்ணா என்ன? எனக்கு என்னோட ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவர் அவ்ளோ பெரிய ஒரு வில்லனா இருப்பாரு. ஒரு பைரட்டா இருப்பாரு. ஆனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்பேர்ப்பட்ட ஒரு மிருகம், ஒரு கொடூரமான ஒரு மனுஷனா இருந்தா கூட, அந்த காதல்னு ஒண்ணு வரும்போது வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. சோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. சோ எனக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து சென்யோர பிங்கோடது வந்து ரொம்பவே பிடிக்கும். அது லவ் ஸ்டோரிலாம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு சென்யோர பிங்க் பிடிக்கும்? ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹார்ட் பிரேக்கோட சேட்னஸ் உங்களுக்கு இருந்தது அத பார்க்கும்போதுங்கிறத எனக்கு மறக்காம சொல்லுங்க.